வரப்பே தலையாணி ஓ வாய்க்காலே பஞ்சுமெத்தே கேட்டு இருப்பது இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலன் அமைச்சகம் வழங்கும் கிசான் பாணி. இது உழவர் பெருமக்களுக்கான வேளாண் வானொலி. தம்பி, இப்போ ஒரே கோடை காலம் ஆயாச்சு, அறுவடையெல்லாம் முடிஞ்சு நிறைய பேர் பார்த்தா நிலத்தை அப்படியே தான் போட்டிருக்காங்க. நீனும் நிலத்தை அப்படியே தான் போட்டிருக்கியா, இல்லைன்னா அதில் பருப்பு வகைகளோ பயிறு வகைகளோ இந்த மாதிரி ஏதாவது விவசாயம் பண்ணுறியா? எப்படிப்பா? என்னக்கா சொல்கிறீங்க? இப்போ அறுவடை முடிஞ்சிட்டு அந்த நிலத்தை அப்படியே போட்டால் நமக்கு வருமானம் இல்லை இல்லையாக்கா? அதனால ஏதாவது ஒரு பயிர் போட்டு தானே ஆகணாக்கா? ஆமாம் தம்பி, இன்னைக்குள்ள காலகட்டத்தில் அடுத்த பயிருக்கு ஏற்ற மாதிரி தக்கை பூண்டு கொழஞ்சி இந்த மாதிரியெல்லாம் மடக்கி உழக்கூடிய இந்த மண்ணுக்கு உரம் கிடைக்கும், அதாவது நைட்ரஜன் சத்து இந்த மாதிரி சத்துக்கள் கிடைக்கக்கூடிய அந்த செடிகளை அவங்க நட்டு விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க. நீ இந்த மாதிரி பண்ணுறியா, இல்லைன்னா உளுந்து இந்த மாதிரி போட்டிருக்கியா? எப்படி போட்டிருக்காக்கா? ஒரு 2 ஏக்கரில் இந்த சணப்பு தக்கை பூண்டு போட்டிருக்காக்கா. ஏன்னு தெரியுமா? அந்த வயலில் இந்த தண்ணி தேங்குகிற தண்ணி, அதனால அந்த நிலத்தில் நம்ம அந்த உளுந்து சாகுபடி செய்தால் அது நமக்கு பலன் எடுக்க முடியாது. அதனால அந்த நிலத்தில் சணப்பு தக்கை பூண்டு போட்டிருக்கேன். இன்னொரு ஒரு 2 ஏக்கரில் உளுந்து சாகுபடி செய்கிறாங்க்கா. ஏன்னா இந்த கோடை வெயிலில் நமக்கு இந்த மாதிரி உளுந்து சாகுபடி செய்தால் அதிக வருமானம் கிடைக்கும். இன்னொன்று அதை நம்ம மடக்கி உழுது அடுத்த பயிருக்கு ஏற்ற அந்த சத்தெல்லாம் அந்த நிலத்திலே கிடைக்கும் இல்லையாக்கா? ஆமாம் தம்பி, நீ சொல்கிறது 100க்கு 100 உண்மைதான். இந்த மாதிரி இன்னைக்குள்ள காலகட்டத்தில் அந்த இயற்கை உரங்களை நாம் அதிகம் பயன்படுத்தணும். அதே மாதிரி அந்த உரங்களுமே நமக்கு செலவில்லாத உரங்களாக நம்ம பயன்படுத்தினோம்னா நம்மளுடைய மண்ணும் வளப்படும், இன்னொன்று நமக்கு அதிக லாபமும் கிடைக்கும்பா. கண்டிப்பாக்கா. சரி தம்பி, நீ இந்த உளுந்து சாகுபடி பண்ணுறேன் அப்படின்னு சொன்ன, இது வரைக்கும் போட்டதில்லை. இப்போ யாரப்பா உனக்கு இந்த ஐடியா சொல்லி தந்தா உளுந்தெல்லாம் சாகுபடி பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த? அக்கா, நான் வேளாண்மை துறையில் போய் அதிகாரியை பார்த்தேன் அக்கா. அப்போ தான் சொன்னாங்க அந்த உளுந்து சாகுபடி புதிய புதிய தொழில்நுட்பங்கள் இருக்குது. அப்போ அவங்க சொல்கிற அதை கேட்டு தான் இந்த தடவை உளுந்து சாகுபடி தொழில்நுட்பங்களை நான் உள்ளே கொண்டு வந்திருக்கேன் அக்கா. பரவாயில்ல தம்பி, இன்னைக்குள்ள காலகட்டத்தில் இன்னைக்குள்ளது இப்போ உள்ள நிலவரத்துக்கு ஏற்ற மாதிரியான விவசாயங்களை பண்ண ஆரம்பிச்சிட்டான்னு நினைக்கிறேன். சரிப்பா, இவர் யார், என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நமக்கு சொல்கிறாரு, அதை நான் எப்படி தெரிஞ்சுக்கலாம், அதை பற்றி சொல்லுப்பா. அக்கா, அதுக்கு தான் அக்கா இன்னைக்கு இரவு 7:30க்கு நம்முடைய கிசான் வாணி நிகழ்ச்சியில் நஞ்சை தரிசில் உளுந்து சாகுபடி தொழில்நுட்பங்கள் குறித்து தக்கலை வட்டார உதவி வேளாண் அலுவலர் எஸ் வினு அவங்க பேசுகிறத கேளுங்கக்கா. கண்டிப்பாக கேட்குறேன் தம்பி. கேட்டுட்டு நானும் என்னுடைய தரிசாக கிடக்கக்கூடிய நிலத்தை சும்மா வீணாக போடாமல் உளுந்து சாகுபடி பண்ணுறேன். அந்த உளுந்து எடுத்து போக அதில் இருக்கக்கூடிய வேஸ்ட்டு கூட அந்த மண்ணுக்கு உரம் தானப்பா. கண்டிப்பாக்கா. வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ தக்கலை வட்டாரத்தை பொறுத்தவரை பார்க்கும்போது எவ்வளோ ஹெக்டர் பரப்பளவில் விவசாயிகள் நெல் சாகுபடி செய்கிறாங்க சார்? சுமார் 200 ஹெக்டர் பரப்பளவில் நெல் சாகுபடி இப்போ செய்து கொண்டிருக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு 200 ஹெக்டர் பரப்பளவில் நெல் சாகுபடி செய்கிறாங்க. இப்போ அந்த நஞ்சை தரிசில் உளுந்த பொறுத்தவரை பார்க்கும்போது எவ்வளோ ஹெக்டர் பரப்பளவில் உளுந்து சாகுபடி செய்கிறாங்க சார்? உளுந்த பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 25 ஹெக்டர் பரப்பளவில் நஞ்சை தரிசி உளுந்து சாகுபடி செய்யுது. இப்போ பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 200 ஹெக்டர் பரப்பளவில் நெல் சாகுபடி செய்த நிலத்தில் கிட்டத்தட்ட ஒரு 25 ஹெக்டர் பரப்பளவில் தான் உளுந்து சாகுபடி செய்கிறீங்கன்னு சொன்னீங்க சார். அப்படி பார்க்கும்போது என்ன காரணத்துக்காக அந்த பரப்பளவு குறைய காரணம்னு சொல்லலாம்? அதாவது போன வருடம் பார்த்திங்கன்னா 2ஆம் கட்ட நெல் சாகுபடி, அதாவது கும்பப்பூ பருவத்தில் என்ன ஆயிடுச்சுன்னா, நம்ம அந்த பயிருக்கு வழங்கக்கூடிய அந்த வாய்க்காலில் ஒரு சிறு தடங்கள் ஏற்பட்டது. வாய்க்கால் உடைப்பு ஏற்பட்டு அதன் மூலமாக சரி செய்யும் பணிகள் இருந்ததுனால சுமார் ஒரு 25-30 நாள் வரைக்கும் அந்த தண்ணி பாய்கிறதுக்கான ஒரு டிலே ஆகிடுச்சு. இதனால தான் நமக்கு எப்போவுமே நஞ்சை தரிசின்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா நெல் அறுவடை முடிஞ்சு தான் நமக்கு நிச்சயம் இவங்க உளுந்து விதை பணி நடக்கும். அதனால் அது கொஞ்சம் டிலே ஆனதுனால இந்த ட்ரிப்பு பரப்பளவு. அப்போ அந்த வாய்க்கால் பணி நடைபெற்றனால இந்த தண்ணி வரத்தில்லாமல் இருந்தது. அது இப்போ சரி பண்ணிட்டாங்க. சரி பண்ணி எல்லாமே இப்போ அறுவடையும் ஆயிடுச்சு. இப்போ இந்த உளுந்த பொறுத்தவரை பார்க்கும்போது எந்த மாதிரி ரகங்கள் அந்த தக்கலை வட்டாரத்தில் வேளாண்மை துறை சார்பாக விவசாயிகளுக்கு கொடுக்குறீங்க சார்? விவசாயிகளுக்கு வழங்கப்படக்கூடிய ரகம்னு சொல்லும்போது உளுந்த பொறுத்தவரையில் வம்பன் 8 ரகம் இதுதான் இப்போ வழங்கிட்டு இருக்கிறோம். வேளாண்மை துறை சார்பாக வம்பன் 8 விவசாயிகளுக்கு பரிந்துரை பண்ணுறீங்க. இப்போ இந்த ஆரம்பத்துலன்னு பார்க்கும்போது அந்த விவசாயிகளுக்கு அந்த வம்பன் 8 ரகத்தை பொறுத்தவரை பார்க்கும்போது எங்கேருந்து இங்கே தேர்வு செய்கிறீங்க?
அதாவது விதையை பொறுத்தவரையில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வட்டாரத்திலையும் உதவி விதை அலுவலர் இருக்காங்க. இந்த உதவி விதை அலுவலர்கள் அந்தந்த வட்டாரத்தில் உள்ள முக்கிய விவசாயிகளை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு அந்த தரமான விதைகள் வழங்கப்பட்டு அந்த விதைகளை அவங்க சரியான முறையில் சாகுபடி செய்யப்பட்டு சாகுபடி செய்யும் தருவாயில் கூட 2 அல்லது 3 தடவை கள ஆய்வுகள் மேற்கொண்டு கலவன்கள் இதை போன்றதெல்லாம் நீக்கி பின்பு அதிலிருந்து பெறக்கூடிய விதைகளை சேகரித்து நன்கு சுத்தப்படுத்தி பின்பு அது சிப்பமாக ஆக்கப்பட்டு பின்பு விவசாயிகளுக்கு விரிவாக்க மையங்கள் மூலமாக வழங்கப்படுகிறது. சரி, அப்படி நீங்கள் வந்து விவசாயிகிட்டேருந்து நீங்கள் அந்த விதை உளுந்தை வந்து தேர்வு செய்யணும்னு பார்க்கும்போது எப்படி கண்காணிக்கிறீங்க அந்த தோட்டத்தை எல்லாம் பொறுத்தவரை பார்க்கமா? முதல்ல உளுந்து விதைகள் வழங்கப்பட்டு விதை நேர்த்தி பண்ணுறதை பற்றி சொல்லி கொடுத்து அவங்கள கண்டிப்பாக விதை நேர்த்தி பண்ண வச்சு தான் என்ன செய்கிறோம், அந்த விதையை விதைக்க வைக்கிறாங்க. இப்போ விதை நேர்த்தி பொறுத்தவரை பார்க்கும்போது எப்படி அவங்க விதை நேர்த்தி பண்ணுறதுக்குள்ள அந்த மூலப்பொருட்களை கொடுக்குறீங்க சார்? விதை நேர்த்தின்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா மெயினாக வந்து உளுந்த பொறுத்தவரையில் பூஞ்சான விதை நேர்த்தி தான் மெயினாக ஒரு இது இருக்குது. அது உயிர் பூஞ்சான கொல்லின்னு சொல்லும்போது ட்ரைகோடர்மா விரிடி, அது 1 கிலோ விதைக்கு 4 கிராம் என்ற அளவில் கலந்து 2 அல்லது 3 மணி நேரம் நிழலில் உலர வைத்து பின்பு விதைப்பதன் மூலமாக விதை மூலம் பரவக்கூடிய நோய்கள் இதுகள் அனைத்துமே கட்டுப்படுத்தப்படுகிறது. இப்போ நீங்கள் விதைக்காக வந்து விவசாயிகிட்ட அந்த விதைகள் கொடுக்கணும்னு பார்க்கும்போது எப்படிப்பட்ட நிலத்தை வந்து நீங்கள் தேர்வு செய்கிறீங்க சார்? நிலத்தேர்வை பொறுத்தவரையில் இப்போ உளுந்து விதைக்காக ஒரு விவசாய தேர்வு பண்ணி உளுந்து விதை அவர்கிட்டேருந்து கொள்முதல் பண்ண போகிறோன்னா அவர் ஏற்கனவே அதே நிலத்தில் உளுந்து சாகுபடி செய்திருக்கக்கூடாது. இதுதான் முக்கியமானது. ஏன்னா ஏற்கனவே உளுந்து சாகுபடி செய்திருந்தாருன்னா அந்த ரகமும் இந்த ரகமும் போடும்போது அதனுடைய பழைய விதைகள் இருப்பதனால கலவன்கள் அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வந்து விவசாயிகள்னு பார்க்கும்போது ஏற்கனவே வந்து உளுந்து சாகுபடி இல்லாத நிலத்தில் வந்து புதுசாட்டு அந்த நிலத்தை வந்து உளுந்து சாகுபடி செய்ய வைக்கிறீங்க. இப்போ அந்த உழவை பொறுத்தவரை பார்க்கும்போது எத்தனை உழவு செய்கிறது நல்லது? நஞ்சை தரிசு உளுந்து சாகுபடின்னு சொல்லும்போதே வந்து நம்ம விதைக்காக தேர்ந்தெடுக்கக்கூடிய விவசாயிகள் மட்டும்தான் உழுது மறுபடி விதையை என்ன செய்வாங்க, நிலத்தில் தூவாங்க. மற்றபடி நஞ்சை தரிசு சாகுபடி விவசாயிகள் வந்து சாதாரண உழவுங்கிறது அவங்களுக்கு ஒரு செலவில்லாத ரீதியில் தான் அந்த நஞ்சை தரிசு சாகுபடியே செய்கிறது. அதில் வந்து பெரிய அளவில் உழுது போடுறது மாதிரி இருக்காது. சாதாவே விதை நம்ம மிஷின் அறுக்கிறதுக்கு முன்னால் 2 அல்லது 3 நாட்களுக்கு முன்பு என்ன செய்வாங்கன்னா விதையை தூவி விட்டு அதுவும் அந்த மண்ணினுடைய தன்மையானது அந்த ஒரு மெழுகு பருவத்தில் இருக்கக்கூடிய சமயத்தில் இந்த விதையை தூவி பின்பு அந்த சாகுபடி. இப்போ ஆரம்ப கட்டத்தை பொறுத்தவரை பார்க்கும்போது அந்த நிலத்தை வந்து மண் பரிசோதனை அந்த மாதிரி பண்ணுறீங்களா சார்? நஞ்சை தரிசு உளுந்து சாகுபடியில் வந்து அதுக்கு முன்னால் அதை மண் பரிசோதனை செய்கிறதுக்குள்ளான வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா கால அளவு மிக குறுகிய கால அளவுனால அதற்குள்ள வாய்ப்புகள் இல்லை. ஒரு சாகுபடி முடிச்சுட்டு அதுக்கு பிறகு தான் மண் பரிசோதனை செய்து அதற்கான அந்த பரிசோதனையினுடைய ரிசல்ட் அனுசரித்து உள்ள உர சிபாரிசுகளின்படி உரமிடுறாங்க. இப்போ 1 ஏக்கருக்குன்னு பார்க்கும்போது எவ்வளோ உளுந்து விதைகள் வந்து நமக்கு தேவை இருக்கும் சார்? 1 ஏக்கருக்கு 8 கிலோ உளுந்து விதை. அது என்ன அளவில் நம்ம தூவுறது நல்லது? சாதா பார்த்திங்கன்னா நான் சொன்னது மாதிரியே வந்து அந்த விதை நேர்த்தி செய்த பிறகு சீராக தூவ வேண்டும். சீராக தூவுவதன் மூலமாக நமக்கு வந்து என்ன செய்யணும்னா அனைத்து இடங்களிலும் ஒரே மாதிரியான பயிரினுடைய வளர்ச்சிகள் காணப்பட்டிருக்கும், தகுந்த இடைவெளியும் இருக்கும். இதனால் வந்து பிற்காலத்தில் என்னென்னா நோய்கள் அதிகமாக தாக்கல் வராமல் இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு. அந்த நிலத்தை வந்து நீங்கள் எப்படி கண்காணிக்கிறீங்க? முதலாவதாக எப்படின்னா அந்த விதைக்காக வழங்கப்படுகிற அந்த வயல் ஏரியாவை வந்து ஃபஸ்ட்டு வந்து அதனுடைய வரப்பு உரங்கள் எல்லாம் எந்த களைகள் இல்லாத லெவலில் அதை அனைத்தும் சுத்தப்படுத்தி பிறகு வந்து நான் முதல்ல சொன்னது மாதிரி இதற்கு முன்பாக அதே பயிர்கள் எதுவும் பயிர் செய்யப்படவில்லை என்று நிரூபிக்கப்பட்ட பிறகு இந்த விதைகள் வழங்கப்பட்டு அவங்களுக்கு விதைகள் சாகுபடி செய்யப்படுகிறது. கண்காணிப்பை பொறுத்தவரை பார்க்கும்போது விவசாயிகள் மட்டும்தான் அந்த கண்காணிப்பில் இருக்கிறாங்களா? இல்லை, விதைக்காக பயன்படுத்தக்கூடியதுன்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு விதை வழங்கப்பட்டு அது முளை வெளிவந்த பிறகு ஒரு 10 அல்லது 15 நாட்களுக்கு ஒரு கண்காணிப்பு இருக்கும். அதுக்கு பிறகு வந்து 2ஆம் கட்ட கண்காணிப்பில் தான் வந்து இந்த கலவன்கள் எதுன்னு தெரியும். ஏன்னா கலவன்களும் நம்ம கொடுத்த விதையினுடைய அந்த இலையினுடைய வடிவம் அப்புறம் அதனுடைய தண்டினுடைய நிறம் இதையெல்லாம் வச்சு கலவன்கள் அகற்றுவாங்க. அடுத்த கட்டதுன்னு பார்த்திங்கன்னா பூ பூக்கும் சமயத்தில் பார்த்திங்கன்னா பூவினுடைய நிறம், இந்த பூவினுடைய நிறங்களை வைத்து இது என்ன ரகம், நம்ம சாகுபடி செய்து என்ன ரகம்னு பார்த்து அதன் மூலமாகவும் கலவன்களை அகற்றுவாங்க. இதன் அடுத்த கட்டம் பார்த்திங்கன்னா அந்த உளுந்தானது வந்து அந்த காய் உருவாகும் தருணத்தில் காயினுடைய நீளம், அதனுடைய நிறம், உளுந்த பொறுத்தவரையில் பார்த்திங்கன்னா அந்த காய்க்கு மேலே வந்து ஒரு சிறு முள் போன்ற ஒரு இது இருக்கும். இதையெல்லாம் வச்சு என்ன செய்வாங்க, அடுத்த கட்ட கலவன்களை அகற்றுவாங்க. எப்படி விவசாயிகிட்ட கொள்முதல் பண்ணுறீங்க சார்?
கொள்முதல்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா பயிர் செய்யக்கூடிய இதை வந்து வயலில் ஒரு சில விவசாயிகள் அதை நெத்தை எடுப்பாங்க ஒவ்வொன்றா, ஒரு சிலர் மொத்தத்திலேயே அறுத்தெடுத்துருவாங்க. அறுத்தெடுத்து அது பாடமாக வச்சு அப்புறம் வெயிலில் காய போட்டு அடித்து எடுத்து தகுந்த ஈரப்பதத்துடன் அதாவது உலர்த்தப்பட்டு அதுக்கு பிறகு நமக்கு அவங்கவுங்க அந்தந்த வயல்வெளியிலே வச்சுருப்பாங்க. அப்புறம் வந்து விதை அலுவலர் வந்து ஆய்வு செய்யப்பட்டு அதனுடைய ஈரப்பதம் எவ்வளவு இருக்குது இதெல்லாம் ஆய்வு செய்யப்பட்டு பின்பு இது விதைக்கு தகுதியானதா என்று அவர் ஆய்வு செய்யப்பட்டு அதன் மூலமாக அவர் ஒப்புதல் வழங்கப்பட்ட பிறகு தான் அதை என்ன செய்யப்படும், மறுபடி அலுவலகத்துக்கு கொண்டு வரப்பட்டு மறுபடியும் அதை என்ன செய்யணும்னா மறுபடியும் உலர்த்தப்பட்டு ப்ராசஸிங் பண்ணி அது மறுபடியும் அடுத்து சிப்பங்களாக ஆக்கப்பட்டு டேகு பொருத்தப்பட்டு விவசாயிகளுக்கு பின்பு வழங்கப்படும். இப்போ ஒரு தடவை வந்து நீங்கள் கொள்முதல் பண்ணுற அந்த உளுந்து விதைகளை வந்து நீங்கள் உடனே பண்ணுறதா இல்லை வந்து அடுத்த தடவை வந்து போடுறதுக்கு இந்த உளுந்தை வந்து பயன்படுத்துகிறதா சார்? அப்படி தான், உடனே எடுத்து உடனே பயன்படுத்த முடியாது. ஏன்னா இவ்வளோ ப்ராசஸ் இருக்கிறதுனால நம்ம அடுத்த வருஷத்துக்குனா இந்த வருஷமே அதனுடைய ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிரும். அதுக்கு பிறகு தான் அதை ப்ராசஸ் பண்ணி வச்சு தான் அடுத்து நெக்ஸ்ட் இயருக்கு நம்ம கொடுப்பாங்க. சார், இந்த உளுந்து சாகுபடி பொறுத்தவரை பார்க்கும்போது நீங்கள் எந்த மாதிரி தொழில்நுட்பங்களை வந்து கொண்டு வரீங்க சார்? முன்னால் பார்த்தீங்கன்னா இந்த கலப்பை வச்சு உழுவாங்க, அப்படி தான் சாகுபடி நடந்துருந்தது. இப்போ வந்து என்ன, ஒன்றாவது நமக்கு மாடுகள் இல்லை, அப்படி விடுறதுக்குள்ள வாய்ப்புகள்லாம் இப்போ ரொம்ப கம்மியாயிட்டு. இதனால் இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே மெக்கனைசேஷன் தான், எல்லாமே வந்து இயந்திரமயமாக்கப்பட்டு விட்டது. அதன் மூலமாக எப்படின்னா பயிர் அறுவடையுமே வந்து அறுவடை இயந்திரங்கள் மூலமாக தான் இப்போ அறுவடை நடக்குது நெல்லை பொறுத்தவரையில். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அறுவடை பண்ணுறதுக்கு 2 அல்லது 3 நாட்களுக்கு முன்பாக இந்த உளுந்து விதைப்பு நடக்கும். விதைப்பு நடக்கும்போது அதனுடைய மண்ணினுடைய தன்மையை பொறுத்தவரையில் பார்த்திங்கன்னா ஒரு மெழுகு பருவத்தில் இருக்க வேண்டும் மண். அந்த மண்ணானது அந்த சமயத்தில் நினச்சிவாங்க விதைச்சிருவாங்க. விதைச்சிட்டு ஒரு 2-3 நாட்கள் கழித்த பிறகு தான் நினச்சிவோம் இயந்திரம் மூலமாக அறுவடை நடக்கும். அது வந்து உங்களுக்கு வந்து மண்ணுடைய ஈரத்தன்மை கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுன்னா செயின் வண்டி மூலமாக நினச்சிவாங்க அறுப்பாங்க. ஈரத்தன்மை கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சுன்னா நம்ம சக்கரை வண்டியின் மூலமாக அறுவடை நடைபெறும். சரி, அந்த மாதிரி இயந்திரம் மூலம் அந்த அறுவடை பண்ணவும் பார்க்கும்போது இப்போ வந்து 2 விதமாட்டு அறுவடை பண்ணுறாங்க. ஒன்று வந்து இயந்திரம் செயின் மூலமும், இன்னொன்று வந்து சக்கரம் மூலமும் அறுவடை பண்ணுறாங்க. அப்படி செயின் மூலம் பண்ணும்போது அந்த உளுந்தினுடைய அந்த விதைகள் வந்து ஆழத்தில் போவதற்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா சார்? அதாவது அறுவடை சமயத்தில் என்ன ஆயிரும்னா தண்ணியெல்லாம் வடிச்சிருவாங்க, வடித்து எல்லாமே கொஞ்சம் காஞ்சிரும். காயும் போது என்ன ஆகும்னா காய்வுத்தன்மை இருக்கிறதுனால பெரிய அளவில் தாழ்வு என்னச்சு அது வராது. அதனால் ரொம்ப அதிகமாகலாம் அப்படி வாய்ப்புகள் இல்லை. இப்போ முளைப்பு திறனை பொறுத்தவரை பார்க்கும்போது இப்போ விதைச்ச பிறகு எத்தனை நாளுக்கு பிறகு வந்து முளைக்க ஆரம்பிக்கும்? விதையை பொறுத்தவரையில் பார்த்திங்கன்னா விவசாயிகள் உளுந்தை பொறுத்தவரையில் விதைக்கிறதுக்கு முன்னாலேயே என்ன செய்யணும், தண்ணியில் அந்த விதையை ஊற வைக்கணும். ஊற வைக்கிறது மூலமாக என்ன ஆகும்னா கடின விதைகள் ஒரு மாதிரி பொக்கு விதைன்னு சொல்லுவாங்க இல்லையா, இதெல்லாமே வந்து என்ன செய்யணும்னா தண்ணியில் மிதந்துடும். அதுக்கு பிறகு இதை என்ன செய்யணும், எடுத்து அகற்றிட்டு உள்ளால் இருக்கக்கூடிய விதையை எடுத்து நம்ம வந்து நான் முதல்ல சொன்னது மாதிரியே ட்ரைகோடர்மா விரடி 1 கிலோ விதைக்கு 4 கிராம் என்ற அளவில் விதை நேர்த்தி செய்யப்பட்டு 2 அல்லது 3 மணி நேரம் நிழலில் உலர்த்தி பின்பு என்ன செய்யலாம், விதைக்கலாம். இதன் மூலமாக என்ன ஆகும்னா நம்ம விதைக்கக்கூடிய விதைகள் மேக்சிமம் எல்லாமே என்ன செய்யும், முளைச்சிரும். இதில் வந்து முளைக்காமல் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்படியே போட்டுட்டோன்னா என்ன ஆகும்னா இதை மாதிரிப்பட்ட விதைகள் என்ன செய்யும் இருக்கிறதுனால நமக்கு வந்து ஈவனாக வந்து என்ன செய்யாது, பயிர் முளைக்கும் போது இருக்காது. இப்போ ஒரு நிலத்தை பொறுத்தவரை பார்க்கும்போது ஆரம்பத்துலேருந்து தொழு உரம் போட்டு விதைக்கிறது நல்லதா இல்லை வந்து அறுவடை முடிஞ்சது அப்படி விதைக்கிறது நல்லதா சார்? நஞ்சை தரிசு உளுந்து சாகுபடியை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா பெரிய அளவில் செலவுகள் இல்லாத ஒரு சாகுபடி. அதாவது எப்படின்னா இதை சொல்லப்போனால் ஒரு கல்லில் 2 மாங்கான்னு சொல்லுவாங்க இல்லையா, இதே மாதிரி தான். அதாவது வந்து இந்த உளுந்து சாகுபடி செய்து அந்த உளுந்தும் நமக்கு விவசாயி கிடைக்குது. இன்னொன்று அந்த உளுந்திலிருந்து உளுந்து பறிக்கப்பட்டு அதன் மீதமுள்ள அந்த செடி அதனுடைய வேர்பாகம் இது எல்லாமே வந்து ஒரு மிக சிறப்பான ஒரு உரமாக பயன்படுகிறது. ஏன்னா உளுந்தை பொறுத்தவரையில் உளுந்தினுடைய அந்த வேர் முடிச்சுகளில் வந்து நைட்ரஜன் ஃபிக்சேஷன் பாக்டீரியாஸ், அதாவது வந்து காற்றில் உள்ள தலைச்சத்தை கிரகித்து மண்ணில் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு பாக்டீரியாஸ் இருக்கிறதுனால இது மிக ஒரு நல்ல ஒரு உரமாகவும் பயன்படும். இப்போ வம்பன் 8 பொறுத்தவரை பார்க்கும்போது இது எத்தனை நாளத்தை பயிர் சார்? வம்பன் 8 அந்த ரகத்தை பார்த்திங்கன்னா 65 நாள். 65 நாளத்தை பயிர் வம்பன் 8. இப்போ அதில் பொறுத்தவரை பார்க்கும்போது களைகள் வர வாய்ப்பு இருக்குமா? அதாவது வந்து ஏற்கனவே நஞ்சை தரிசு உளுந்து சாகுபடிங்கிறதுனால வந்து களைகள் பெரிய அளவில் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த நெல் பயிர் எல்லாமே லாஸ்ட்டு என்ன செய்யும், ஃபுல்லாக கவர் ஆகிரும். வளர்ச்சி அடைந்து என்ன செய்யும், ஃபுல்லாக கவர் ஆகிறதுனால சூரிய ஒளியானது இன்னும் கீழே
படுறதுக்கு வாய்ப்பு இருக்காது. அதனால் வந்து களைகளுடைய வளர்வு நிச்சயம் மிக மிக குறைவாக தான் இருக்கும். இது பூக்கும் காலம்னு பார்க்கும்போது எத்தனை நாள் பிறகு பூக்க ஆரம்பிச்சிடும்? சுமார் நீங்கள் பயிர் செய்து பார்த்தீங்கன்னா விதை முளைச்சி எப்படியும் 30-35 நாள்ல எல்லாம் பூக்க ஆரம்பிச்சிடும். காய் பிஞ்சு பிடிக்கிற பருவம்னு பார்க்கும்போது 40-45 நாள்ல எல்லாம் காய் இருக்கு. இது பார்க்கும்போது அதில் வந்து நோய்களோ பூச்சிகளோ தாக்குதலுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? நோய் பூச்சிகள் தாக்குதலுக்கு வாய்ப்புகள் இருக்குது. காய்ப்புழுவினுடைய தாக்குதலுடைய வாய்ப்புகள் இருக்குது. அப்புறம் நோயை பொறுத்தவரையில் பார்த்திங்கன்னா நமக்கு உளுந்தை பொறுத்தவரையில் மஞ்சள் தேமல் நோய் தான் ஒரு மிக முக்கியமான அதிகமாக தாக்கக்கூடிய நோய். இப்போ இந்த வம்பன் 8 ரகம்லாம் பார்த்திங்கன்னா இந்த மஞ்சள் தேமல் நோயை தாங்கி வளரக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு ரகம். அதனால் இப்போ அதனுடைய தாக்குதலும் மிக மிக குறைவு தான். இருந்தாலும் இப்போ அந்த மஞ்சள் தேமல் நோய் வந்து இப்போ ஒரு செடிக்கு தாக்கியிருக்குன்னு பார்க்கும்போது அதன் அறிகுறி பார்க்கும்போது எப்படி நம்ம அதை கண்டுபிடிக்கலாம்? மஞ்சள் தேமல் நோயினுடைய அறிகுறின்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா இலைகளுடைய ஃபஸ்ட்டு வந்து இலையினுடைய மேல் பரப்பில் வந்து ஆங்காங்கே மஞ்சள் நிற திட்டாக காணப்பட்டு அது பார்க்கும்போது தெரியும். அங்கங்கே ஒரு இலையை எடுத்து பார்த்திங்கன்னா அந்த இலையில் அது தாக்கப்பட்ட இடம் மஞ்சள் நிறமாக இருக்கும், மற்றுள்ள இடங்கள் வந்து சிறு பச்சை நிறத்தில் இருக்கும். இதனுடைய தாக்குதல் இருந்தாவே உடனேயே விவசாயிகள் என்ன செய்யணும்னா அந்த செடியை மட்டும் வேரோட பிடுங்கி என்ன செய்யணும், அகற்றிடணும். இதன் மூலமாக இதனுடைய தாக்குதல் மென்மேலும் அந்த இடத்துல வர்றதுக்கு மிக மிக குறைவு. அந்த மஞ்சள் தேமல் நோயை பொறுத்தவரை பார்க்கும்போது மற்ற செடிகளுக்கும் பரவ வாய்ப்பு இருக்குது. இது பார்க்கும்போது ஒரு ஏக்கர் பொறுத்தவரை பார்க்கும்போது நடுப்பகுதியில் ஏதாவது நோய்கள் தாக்கியிருக்கும். இப்போ சில விவசாயிகள் வந்து வரப்போகிறத்துல நின்று பார்ப்பாங்க, ஆனால் அந்த மஞ்சள் தேமல் நோய் வந்து தாக்கியிருக்க தெரியாது. அப்படி பார்க்கும்போது அந்த விவசாயிகள் வந்து கண்காணிப்பு எப்படி இருக்கணும்? கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி வரப்போகிறேன்னு பார்த்தாலே வந்து மொத்தத்திலேயே பார்க்கும்போது பச்சை பச்சைன்னு இருக்கும். நீங்கள் சொன்ன மாதிரி நடுவில் இருந்துச்சுனாலே தனியாக அது எப்படின்னு காமிச்சிரும், தெரியும். அந்த இலையை பார்க்கும்போது உடனே கண்டிப்பாக அவர் என்ன செய்யணும், அங்கே போய் கண்டிப்பாக அதை வேரோட பிடுங்கி அகற்றிடணும். அகற்றுறதுன்னா அந்த இடத்துல போடக்கூடாது, எடுத்து கொஞ்சம் தூரமாக போட்டு குழி தோண்டி அதை என்ன செய்யணும், புதைச்சிடுறது, அது மாதிரி ஏதாச்சும் பண்ணிடணும். அதே இது வந்து மருந்துகள் அந்த மாதிரி அடிக்கிற வாய்ப்பு இல்லை. அதாவது வந்து இதை பொறுத்தவரையில் இந்த மஞ்சள் தேமல் நோயை வந்து ஒரு சாறுறிஞ்சும் பூச்சி தான் இதை என்ன செய்யும், பரப்பும். அதனால் அந்த சாறுறிஞ்சும் பூச்சியை கட்டுப்படுத்துறதுக்கு நம்ம மருந்துகள் தெளிக்கலாம். அது வந்து இயற்கை முறையில் தானே சார்? இயற்கை முறையில் நமக்கு வேப்பங்கொட்டை சாறு, அப்புறம் வந்து நிம்பிசிடின், இதை மாதிரிப்பட்ட மருந்துகளை தெளிப்பவங்களும் கட்டுப்படுத்தலாம். இது பார்க்கும்போது நீங்கள் கூட சொன்னீங்க அந்த காய் துளைப்பான் வந்து தாக்குதல் இருக்குது. அதன் அறிகுறின்னு பார்க்கும்போது அந்த காய் வந்த பிறகு அந்த பிஞ்சு பருவத்திலேருந்து அந்த தாக்குதல் இருக்கு. ஆமாம், பிஞ்சு காய் பருவத்தில் தான் இதனுடைய தாக்குதல் வரும். இந்த முட்டையிலேருந்து வெளிவர புழுக்கள் என்ன செய்யும்னா அந்த காய்களை என்ன செய்யும், சிறு துவாரம் இட்டு உள்ளால் போயிட்டு அதனுடைய முன்பகுதி உள்ளால் இருக்கும், பின்பகுதி எல்லாம் வெளியில் தான் இருக்கும், தெரியுது, அப்படி தான் இருக்கும். அப்படி இருந்து உள்ளால் உள்ள விதைகளை என்ன செய்யும், கடித்து சாப்பிடும். இப்போ மகசூலை பொறுத்தவரை பார்க்கும்போது ஒரு ஏக்கருக்கு எவ்வளோ கிடைக்க வாய்ப்பு? வம்பன் 8 பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா ஒரு 800 கிலோ கிடைக்கிறதுக்கு, ஒரு ஹெக்டேருக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை நான் அறுவடைன்னு பார்க்கும்போது அது எந்த பருவத்திலேருந்து நம்ம அறுவடை பண்ணுறது நல்லது? அறுவடைன்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா சுமார் வந்து நமக்கு பார்த்தாலே தெரியும், ஒரு 90% முதிர்ச்சி அடைந்த காய்கள் இருக்கக்கூடிய சமயத்திலே என்ன செய்யலாம், நம்ம அறுவடை பண்ணிடலாம். அறுவடை பண்ணுறது அதிகமாக நீங்கள் பண்ணுறது எப்படின்னா அறுத்து எடுக்கிறது தான் ரொம்ப நல்லது. அறுத்து எடுத்தீங்கன்னா அந்த உளுந்தினுடைய அந்த வேர் பாகம் எல்லாமே என்ன செய்யும், நம்ம மண்ணிலே இருக்கும். மண்ணிலே இருக்கிறதுனால அந்த வேர் முடிச்சுகளில் தான் என்ன செய்யும், அந்த நைட்ரஜன் ஃபிக்சேஷன் பாக்டீரியாஸ் இருக்கும். இதன் மூலமாக மண்ணுக்கு என்ன செய்யும், எளிதில் அந்த தழைச்சத்து நிலைநிறுத்துவதற்கான வாய்ப்பு. இப்போ அந்த காயை பொறுத்தவரை பார்க்கும்போது எவ்வளோ நாள் சார் அதை வெயிலில் போட்டு உலர போட வேண்டும்? அது பார்த்திங்கன்னா நமக்கு தெரியும். அதாவது பச்சை நம்ம ஃபஸ்ட்டு அறுத்து எடுக்கும்போது முதிர்ச்சி அடைந்த காயாக இருக்கும். வெயிலில் உலர வைக்கும்போது அது என்ன செய்யணும்னா கருப்பு நிறத்தில் மாறி அந்த காய் வந்து என்ன செய்யும், இருக்கிறது ரெண்டாக விடர்ந்து அதில் இருந்து தான் என்ன செய்யும், அந்த உளுந்து அந்த மணிகளானது வெளியில் விழும். அது விழுந்த உடனே நமக்கு நல்ல ஒரு உலர்ந்து கரெக்டான ஒரு லெவலுக்கு நம்ம உளுந்து விதையானது வந்துருச்சு கிடைக்க வாய்ப்பு. இதே இது பார்க்கும்போது தென்னைக்கிடையில் வந்து விவசாயிகள் கூட வந்து உளுந்து சாகுபடி செய்கிறாங்களா சார்? கண்டிப்பாக தென்னைக்கிடையிலையும் கண்டிப்பாக உளுந்து விவசாயிகள் சாகுபடி செய்கிறாங்க. அது வந்து தென்னைக்கிடையில் ஊடுபயிர்னு பார்க்கும்போது அது வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து எவ்வளோ விதைகள் வந்து நம்ம போடுறது நல்லது? தென்னைக்கிடையில் ஊடுபயிராக சாகுபடி செய்கிறதுன்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கருக்கு வந்து ஒரு 4 to 5 கிலோ போதும். அது வந்து பராமரிப்பு வந்து இதே மாதிரி தான் பராமரிப்பு. ஆமாம். இதே இது பார்க்கும்போது இப்போ ஒவ்வொரு நிலத்தை வந்து வேளாண்மை துறை சார்பாக பார்க்கும்போது எப்படி கண்காணிக்கிறீங்க சார்? உளுந்து சாகுபடி செய்ய நிலங்களை பொறுத்தவரையில் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து நெல்லுக்கு பின் உளுந்து அப்படிங்கிறதுல தான் இப்போ பண்ணியிருக்கோம். தற்சமயம் பார்த்திங்கன்னா எங்களது மரியாதைக்குரிய வேளாண்மை இணை இயக்குனர் அவர்களின் வழிகாட்டுதலின்படி
கோடை பயிர் சாகுபடி என்ற ஒரு சிறப்பு திட்டமானது இப்போ வந்துள்ளது. இதன் மூலமாகவும் விவசாயிகளுக்கு நாங்கள் என்ன செய்கிறோன்னா, நமது மாவட்டத்தில் இந்த கோடை பயிர் சாகுபடிக்கு வந்து உளுந்து பயிர் தான் நம்ம தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. இதன் மூலமாக நல்ல தரமான விதைகள் வழங்கப்பட்டு அதுவும் இப்பொழுது என்ன செய்யும் நடந்துட்டு இருக்குது. அந்த விவசாயிகளை பொறுத்தவரை பார்க்கும்போது என்ன அளவில் வந்து வருமானம் இருக்குது சார் கோடையில் வந்து இந்த உளுந்து சாகுபடி செய்கிறான்னு பார்க்கும்போது? கோடையில் உளுந்து சாகுபடின்னு சொல்லும்போது எப்படின்னா, இதன் மூலமாக விவசாயிகளுக்கு செலவில்லாத ஒரு வருமானம். ஏன்னா இதற்காக தனியாக உரமோ மற்ற பூச்சிக்கொல்லியோ எதுவுமே பெரிய அளவில் என்ன செய்யும் பயன்படுத்த வேண்டியது இல்லை. ஏன்னா இது ஒன்றாவது வந்து இது வந்து ஒரு 60-65 நாள் பயிர். இதுக்குள்ளாலேயே அவங்களுக்கு என்ன செய்யும் மகசூல் ஆகி கையில் என்ன செய்யும் உங்களுக்கு தானியமாகவே கிடச்சிருது. அதனால் உங்களுக்கு வந்து பெரிய செலவு இல்லாதனால அது அவங்களுக்கு இது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம் மாதிரி தான் இருக்கும். ஏன்னா வந்து நம்ம அந்த கோடையில் வந்து இந்த நிலத்தில் அந்த உளுந்து சாகுபடி செய்து அதில் வந்து ஒரு வருமானம் கிடைக்கும். இந்த உளுந்து அதை வந்து மடக்கி உழம்ப அடுத்த பயிருக்கு தேவையான அந்த நைட்ரஜன் சத்துக்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் அது வந்து அடுத்து வந்து உரங்கள் வந்து குறைவாக போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இனி அதாவது இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு பல வருடங்களாக நம்ம அதிகமாக ரசாயன உரங்களே பயன்படுத்தி பூச்சி நோய் தாக்குதல்கள் இதெல்லாம் வந்து நமக்கு அதிக அளவில் வந்துட்டு இருக்குது. அதனால் இப்போ அரசு இப்போ என்ன செய்யுதுன்னா, அங்கக வேளாண்மைக்கு விவசாயிகளை மாற்றுவதற்கான பல திட்டங்களும் வருகை தந்துள்ளது. அந்த திட்டங்களை எல்லாமே வந்து நம்ம விவசாயிகளுக்கு இப்போ வழங்கி கொண்டு இருக்கிறோம். அதன் மூலமாக இந்த கோடை பயிர் சாகுபடியில் உளுந்து சாகுபடியின் மூலமாகவும் மிகவும் சிறப்பான ஒரு சாகுபடி செய்வதன் மூலமாக மண்ணினுடைய வளமும் நிச்சயம் பெருகும். இது பார்க்கும்போது விவசாயிகளை வந்து ஊக்கப்படுத்துறீங்க. கண்டிப்பாக. இவ்வளோ நேரம் வந்து நஞ்சை தரிசில் உளுந்து சாகுபடி தொழில்நுட்பங்கள் குறித்து நல்ல அருமையான கருத்துக்கள் தந்தீங்க சார். நன்றி. நன்றி. இதுவரை நஞ்சை தரிசில் உளுந்து சாகுபடி தொழில்நுட்பங்கள் நேர்முகம் கேட்டீர்கள். பங்கு பெற்றவர் தக்கலை வட்டார வேளாண்மை உதவி அலுவலர் எஸ். வினு அவர்கள். உடன் உரையாடியவர் டி. எட்வின் ஜெயராஜ். இதுவரை கேட்டது இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலன் அமைச்சகம் வழங்கிய கிசான் பாணி. இது உழவர் பெருமக்களுக்கான வேளாண் வானொலி.